ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான முட்டை கிரேவி பார்க்கலாம் வாங்க. 2 பெருங்காயம் இந்த பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலைங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வணங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க, கொஞ்சம் உப்பு போட்டு பிரட்டிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பிரட்டும்போது நமக்கு கிரேவி வரும்போது எண்ணெய் திரிஞ்சு வருங்க, நல்லாவே இருக்கும். எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுங்க, கொஞ்சம் இந்த தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து மிளகாய்த்தூள் பதிலாக நம்ம குழம்பு தூளும் போட்டுக்கலாம், சிக்கன் பொடியும் போட்டுக்கலாங்க. ஆனால் ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிளகாய்த்தூள் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. இப்போ இந்த கிரேவி கண்டென்ஸ் இருந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முட்டையை நம்ம போட்டுக்கலாங்க. முட்டை வந்து 2 முட்டையை கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு முட்டை வந்து முழுசாக போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். லைட்டாக பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நம்ம காரம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த மாதிரி பரட்டி விடும்போது டேஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கும்போது நம்ம அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்போ தான் அந்த முட்டையோட கிரேவியில் லெசன்ஸ் எல்லாமே நம்ம அந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்குங்க. எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது நான் சாதத்துக்கு மட்டும்தான் செஞ்சுட்ருக்கேன். வெறும் சாதத்துக்கு பசங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த கிரேவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.